الحمد لله حمدا وشكرا لك يا رحمن صلاة وسلاما عليك يا سيد بني عدنان وعلى آلك وصحابك الذين هم نجوم السماء الهداية والعرفان أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم قلب المؤمن عرش الله صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள் சத்திய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நபிமார்கள் வலிமார்கள் இமாம்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவி இருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் சங்கையான ரஜபுடைய மாதத்திலே இருக்கிறோம். இதை அடுத்து ஷாபானுடைய மாதத்தை அடையவிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். ஷாபானுடைய மாதம் பட்டோலைகள் மாற்றப்பட்டு அதிக மரணங்கள் இடம்பெறுகின்ற மாதமாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எதிர்வருகிற ரமலானை அடைகிற பாக்கியம் பெற்றவர்களாகவும் அந்த ரமலானிலே லைலத்துல் கத்ருடைய அந்த புனிதமான நாளை அடைந்த மக்களாகவும் நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று நம் அனைவருக்கும் பொதுவாக பிரார்த்தித்தவனாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரஜபுடைய மாதம் என்பது உங்களுக்கு தெரியும், இது அல்லாஹ்வினுடைய பரக்கத்துக்குரிய மாதம். அதே போன்று உலகத்தில் ரஜபுடைய மாதத்தில் குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி என்கின்ற கிரந்தம் பல ஊர்களில் ஓதப்பட்டு அதில் இருக்கின்ற நபி மொழிகளுக்கு மக்களுக்கு விளக்க உரை கொடுக்கப்படுகின்ற இன்னும் பரக்கத்தான ஒரு மாதம். இதையெல்லாம் விட அப்பால் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வரலாற்றை சுமந்த மாதம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜ் என்கின்ற விண்ணுலக யாத்திரை சென்ற மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இரண்டு அம்சங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒன்று, இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே தன்னுடைய தாயாருடைய கருவறையில் தரிபட்ட மாதமாக இந்த மாதத்திற்கு அல்லாஹ் மாதத்தின் தொடக்கத்தை பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விண்ணுலகுக்கு அழைத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சந்நிதிக்கு அழைத்து கௌரவித்து அதன் ஞாபகார்த்தமாக மூமின்களையும் அல்லாஹ் கௌரவித்திருக்கின்ற ஒரு புனிதமான நிகழ்வுக்குரிய மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கடமைகளும் பூமியிலே வஹீயின் மூலமாக கொடுக்கப்பட்ட கடமைகள். ஹஜ்ஜாக இருக்கட்டும்,
ஜகாத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இதர வணக்கங்களாக இருக்கட்டும், எல்லா வணக்கங்களும் இந்த பூமியிலே வஹையின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வணக்கங்கள். ஆனால் தொழுகை என்கின்ற வணக்கம் இருக்கிறதே, அந்த வணக்கத்தை அல்லாஹ் பூமியிலே எங்களுக்கு வஹை மூலமாக கடமையாக்கிய ஒன்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வானுலகுக்கு அல்லாஹ் அழைத்து நேரடியாகவே அந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே பரிசாக கொடுத்து, இது மூமின்களுக்கான ஒரு மிக பெரும் பெருமதியான ஒரு அமலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை என்கின்ற கடமையை மிஅராஜிலே ஆக்கி தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், மா பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலா, ஒரு அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு மத்தியில் இருக்கின்ற வேறுபாடு இந்த தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளில் நீ இதை சரியாக நிறைவேற்றினாயா என்று அல்லாஹுவால் விசாரிக்கப்படுகின்ற முதல் அமலும் தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிக கருணையானவன் அல்லாஹ். அவன் எங்களை கூட இந்த மிஅராஜிலே கைவிடவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு மிஅராஜிலே அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். அந்த தொழுகையை நாங்கள் பூமியிலே நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த தொழுகையில் எங்களுக்கு மிஅராஜை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தான். மிஅராஜில் கொடுக்கப்பட்ட அமல் தொழுகை. அந்த தொழுகை என்கின்ற அமலை ஒரு அடியான் நிறைவேற்றுவானாக இருந்தால் அவன் பூமியில் இருந்து கொண்டே மிஅராஜுடைய பாக்கியத்தை அடைகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு உணர்த்தி தந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், ஒரு மூமினுடைய மிஅராஜ் இந்த தொழுகை என்கின்ற வணக்கம்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? அதை வலுப்படுத்து முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறார்கள், கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ், ஒரு மூமினுடைய இதயம் அல்லாஹ்வுடைய அர்ஷாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய மனதை நோகடிப்பது அல்லது புண்படுத்துவது கஅபத்துல்லாவை உடைப்பதை விட மிகப்பெரிய தவறு, பாவம் என்று இஸ்லாம் ஒரு மூமினுடைய இதயத்தை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மிஅராஜிலே வழங்கப்பட்ட தொழுகை, அந்த தொழுகையிலே எமக்கு மிஅராஜை வழங்கி இருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகைக்காக நின்றுவிட்டால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தனது கண்களால் காணக்கூடிய அளவு அவர்களின் தொழுகையின் உச்சம் இருந்தது. சய்யிதுனா இமாம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய முதுகுப்புறமாக அவர்களுக்கு ஒரு ஈட்டி ஏறிவிட்டது, அதை கலட்ட முடியவில்லை. அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டி தொழுகை ஆரம்பிக்கின்றார்கள். தோழர்கள் அந்த ஈட்டியை கலட்டி எடுத்து விடுகிறார்கள். அவர்களுடைய முதுகில் இருந்த ஈட்டி கலட்டப்பட்டது கூட தொழுகையில் சய்யிதுனா இமாம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு விளங்கவில்லை என்றால் அந்த தொழுகை மிஅராஜ், அந்த தொழுகை தொழுகை. ஆனால் ஈட்டியும் அல்ல, ஏவுகணைகளும் அல்ல, சாதாரண ஒரு நுளம்பு குத்திவிட்டால் அதை தெளிவாக புரியக்கூடிய, ஒரு காலிலே நுளம்பு குத்தினால் மறுகாலால் மடித்து அடிக்கக்கூடிய அளவு நம்முடைய நிலை இருக்கிறது என்றால் இதுதான் தொழுகையா என்பதனால் தான் அல்லாஹ்வை அறிந்து உணர்ந்த
இறைநேசர்களான அவுலியாக்களும் சூபியாக்களும் எங்களுக்கு தொழுகைக்கு வரைவிலக்கணம் அழகாக தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாத்து நிஸ்யானுமா சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் அல்லாத சகல வஸ்துக்களையும் உன்னுடைய எண்ணத்தை விட்டு, சிந்தனையை விட்டு, புலன்களை விட்டு அகற்றி அத்தனையையும் நீ மறந்து அல்லாஹுவை மாத்திரம் தரிசிக்கின்ற வணக்கம்தான் தொழுகை என்று எங்களுக்கு சூபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். லம் அஅபுது ரப்பன் வலம் அரஹு, எனது ரப்பை நான் காணாமல் தரிசிக்காமல் அவனை நான் வணங்கவில்லை என்று சொல்கின்றார்கள் சய்யிதுனா இமாம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இஹ்சான் என்றால் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதாக வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக்க, நீங்கள் அவனை காணாவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக்க, அவன் உங்களை காண்கிறான் என்று நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். சஹாபாக்களிடம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தோழர்களே, வந்தவர் யார் தெரியுமா? வந்தவர் மனித உருவத்திலே வந்தார், வெள்ளை ஆடை அணிந்திருந்தார், சஹாபிகள் மதித்துக் கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என் தோழர்களே, வந்தது யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் நாயகமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தது வானவர் ஜிப்ரீல், உங்களுடைய மார்க்கத்தை என்னவென்று உங்களுக்கு கற்றுத் தருவதற்காகவே அவர் வந்தார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மட மார்க்கம் என்ன? நம்மட மார்க்கம் என்ன? சடத்துவ தொழுகை அல்ல. அல்லாஹு தஆலா தொழுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறானே. தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிலைநாட்டு தொழுகை என்று சொன்னா என்ன? அதை பற்றி அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது, தொழுகையில் ஒரு அடியான் நாம என்ன சொல்றோம்ங்கிற முதல்ல அவனுக்கு விளங்கணும். நீ வஜ்ஜஹத் ஓதுறியா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறாயா? வஜ்ஜஹத் சுன்னத்து, சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்லு. சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன ஓதுகிறோம் என்று கூட உணராமல் தானே நாம் தொழுகிறோம். எப்படி நம்முடைய தொழுகை மிஅராஜாக ஆக முடியும்? பஹ்ருல் இல்ம், அறிவு கடல், இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் கேட்கிறார்கள், ஒரு குடிகாரனுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? போதையில் இருக்கிற குடிகாரனுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? போதையில இருக்கிறவன் தான் என்ன சொல்கிறேன் என்கிறத சுய நினைவில்லாம, அது அவனுக்கு என்னன்னு தெரியாம அவன் சொல்லிக்கிறான். குடிகாரனுக்கு என்ன அர்த்தம்? குடிகாரன் பேச்சு பிடிஞ்சா போச்சுன்னு பழமொழி கூட சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான்னு அவனுக்கே தெரியா. அவனுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரு குடிகாரன் என்று சொல்றோம். ஏ, அவன் என்ன சொல்றான்னு அவனுக்கு தெரியா. அப்படி என்றால் தொழுகையிலே நாம என்ன சொல்கிறோம் என்பது, நாம என்ன ஓதுகிறோம் என்பது நமக்கே தெரியவில்லை என்றால் அதற்காக குடிகாரன் என்று சொல்லல. அங்க வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவும் இல்லை. இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை விளங்கப்படுத்தி என்ன சொல்ல வராங்க தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தொலைவாண்டு சொல்ல வரல. தொலை வர்றத்தோட ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது நம்மளுக்கு பெருமதியா இல்லையா? அறிஞ்சி தொழணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களை ஜின்களை அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காகவே நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லவா? அதை பற்றி அறிஞர்கள் வணங்குவதற்காக என்ற வார்த்தையை அறிந்து வணங்குவதற்காக என்கின்ற வார்த்தையை சேர்த்திருக்கின்றார்கள். மிஅராஜ் விண்ணுலக யாத்திரை என்பது தொழுகையில் ஒரு அடியானுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதிலே நாங்கள் மிக உன்னிப்பான கவனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு மிஅராஜாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கல்வி என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷாக இருக்கிறது.
அந்த இரண்டையும் கோர்வை செய்து எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் சீர் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மிஅராஜுடைய மாதம் ரஜபுடைய மாதம் என்று சொல்கிறோம். அடுத்ததாக இந்த மாதம் ரஜபுடைய மாதம் தொழுகை விதியாக்கப்பட்ட மாதம். இதை அடுத்து வரக்கூடிய ஷாபான் இருக்கிறதே, ஷாபான் அங்கும் அல்லாஹு தஆலா இரண்டு விசேஷங்களை வைத்திருக்கிறான். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மூமின்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற கட்டளையை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு குர்ஆனிலே ஒரு கடமையாக அல்லாஹு தஆலா ஆக்கியது இந்த ரஜபை அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தில். அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு ஈமான் இருந்தால் ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நீங்களும் ஸலவாத்து சலாம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகிறான். அப்ப ரஜபுடைய மாதமாகிய இந்த மாதம் தொழுகையின் மாதம். இதை அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் என்ன மாதம்? ஸலவாத்துடைய மாதம். ஸலவாத்துடைய மாதம் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருக்கின்ற பொழுது தொழுகை கடமையாகிறது. மக்காவுல வச்சுதான் தொழுகை கடமையாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம். ஆனால் அந்த காலத்திலே யூத கிறிஸ்தவர்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கஅபத்துல்லாவில பைத்துல் மக்திஸை முன்னோக்கினா கஅபாவும் முன்னோக்குப்படுற மாதிரி எந்த பக்கத்தில் நின்றால் தொழ முடியுமோ அந்த பக்கத்தில் தான் கஅபாவை நோக்கியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். தொழுதுட்டு கடைசியாக 53 வயசுல ஹிஜ்ரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள் மதீனாவுக்கு. மதீனாக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? மதீனாவுல பைத்துல் மக்திஸை நோக்கி 18 மாதங்கள் தொழுகிறார்கள். சுமார் 18 மாதங்கள். ஆனா அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்ப்பார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முகத்தை நீங்கள் வானத்தை நோக்கி என்ன செய்றீங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இதை நாங்க பார்த்துக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். கத் நரா, நாங்க என்ன செய்றோம்? பார்க்கிறோம். நீங்கள் வானத்தை நோக்கி பார்ப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களோட விருப்பம் என்ன தெரியுமா? பைத்துல் மக்திஸை விட கஅபத்துல்லாவை நோக்கி தொழுகை இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதனால வல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க என்ன செய்யுங்க? மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவின் பக்கமாக உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா பைத்துல் மக்திஸில் இருந்து கஅபத்துல்லாவை கிபிலாவாக அல்லாஹ் தஆலா மாற்றிய மாதம் அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நுட்பத்தை இந்த கிபிலாவுடைய விடயத்திலே கடைபிடித்திருக்கிறான் என்று இமாம்கள் சொல்லுவார்கள். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா கிபிலாவுக்கு கஅபத்துல்லா என்று சொல்லுவதற்கு பதிலாக கிபிலத்தன் தரலாகா என்றுதான் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கஅபத்துல்லா என்று சொல்லலாமா இல்லையா? அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லா என்று சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? கிபிலத்தன் தரலாகா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் பொருந்திக் கொண்ட கிபிலாவை முன்னோக்கி தொழுங்க நாயகமே என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்க என்ன இருக்குது? கஅபத்துல்லாவை கிபிலாவாக்கினத்துல அல்லாஹ்வுடைய விருப்பத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தம் தான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆக பாருங்கள், ரஜபு மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். அடுத்து வருகின்ற ஷஅபான் ஸலவாத்து கடமையாக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த நுட்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள்.
ரஜப் ஷஹ்ருல்லா. ரஜப் ஷஹ்ருல்லா. ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். வ ஷஅபான் ஷஹ்ரி. ஷஅபான் என்னுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து வருகின்ற ரமலான் இருக்குதே, அது ஷஹ்ரு உம்மத்தி, இந்த உம்மத்துடைய மாசம். யார் உம்மத்? நாம. நம்மட மாசம். அல்லாஹ்வுடைய மாசத்துல தொழுக கடமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசத்துல ஸலவாத்து கடமை. அடுத்து வருகிற ரமலான் இந்த உம்மத்துடைய மாதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ரமலானுக்காக எங்களை தயார்படுத்துகிற மாதமாக இந்த ரஜபையும் ஷஅபானையும் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதில் முக்கியமான ஒன்று, கடந்த ரமலானில் நம்மில் யாருக்காவது விடுபட்ட ஃபர்லான கலாவான நோன்புகள் இருக்கும் என்றிருந்தால், இன்றைக்கு ரஜபு பிற 25, இன்னும் 4-5 நாளையில இந்த மாசம் முடிஞ்சு போயிடும். அது அடுத்து வருகிற ஷஅபான் மாசத்துல கடந்த வருட ரமலான்ல நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணிகளாகவோ அல்லது குழந்தை பேறு காரணமாகவோ அல்லது பாலூட்டும் தாய்மார்களாகவோ நோன்புகள் விடுபட்ட கலாவுடைய நோன்புகள் இருக்கும் என்றால், இன்னும் 4 அல்லது 5 நாட்களிலே மலரவிருக்கிற இந்த ஷஅபானுடைய மாசத்திலே அந்த கலாவான நோன்புகளை நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். இது யார் சொல்றா தெரியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் எங்களுக்கு இந்த விடயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வேலைப்பளுக்கள் காரணமாக கடந்த ரமலானில் விடுபட்ட நோன்புகள் எனக்கு பாக்கி இருக்கும், அவைகளை கலா செய்கிற காலமாக இந்த ஷஅபானை நான் பயன்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்புகள், நஃபிலான நோன்புகளை அதிகம் நோக்கக்கூடிய மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்களுக்கு தெளிவு தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரஜபுடைய மாதம் மிஅராஜ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரை சென்ற இந்த பயணத்திலே, இந்த ரஜபுடைய மாதத்திலே மிஅராஜுடைய பயணத்திலே பல விடயங்களை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளை மிஅராஜுடைய புனிதத்தை பற்றி, அதனுடைய வரலாறுகளை பற்றி, அதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி நாளை மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் புகாரி மஜ்லிஸ் பயான் தமாமில் நமது பள்ளிவாசலில் அதற்கான விளக்கங்கள் சொல்லப்படும். அது உள்ள ஓரிரு விடயங்களை இந்த மிஅராஜுடைய நாளை இரவு வரை இருக்கின்ற மிஅராஜுடைய இரவு, நாளை மக்ரிபுக்கு மிஅராஜுடைய இரவு இருக்கின்ற காரணத்தினால் ஓரிரு விடயங்களை அதை முன்கூட்டி நான் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே மிக அழகான வாடை வீசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உடலில் கஸ்தூரி மனம் என்றும் வீசிக்கொண்டிருக்கின்ற நபிகள் நாயகம் அவர்களுக்கே மெய் சிலிர்க்கின்ற ஒரு வாடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகர்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க. ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது என்ன வாடை என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், மாஷிதா நாயகியுடைய மண்ணறையிலிருந்து வீசுகின்ற வாடை இது என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மாஷிதா நாயகி யார் தெரியுமா? ஃபிர்அவுனுடைய காலத்துல ஃபிர்அவுனுடைய வீட்டுக்கு பணிப்பெண்ணாக கடமை செய்தவர்கள் மாஷிதா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் தன்னுடைய ஈமானை, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், மாஷிதா நாயகி அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டது எவ்வளவு காலம் என்று சொல்கிறார்கள் என்றால், ஃபிர்அவுன் திருமணம் முடித்து நெருங்க முடியாமல் அல்லாஹ் தடுத்த ஆசியா நாயகி, ஃபிர்அவுனுடைய மனைவி, ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி ஆசியா நாயகி. அவர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்னரே, அந்த வரலாறு உங்களுக்கு நேரம் போதாது, ஆசியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபிர்அவுனுக்கு மனைவியாக வலுக்கட்டாயமாக திருமணம் முடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை ஃபிர்அவுனால் நெருங்க முடியவில்லை. அல்லாஹ் அவர்களை நெருங்க முடியாமல் தடுத்து வைத்திருந்தான்.
அவர்கள் ஆசியா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ரப்பை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள். அதற்காக ஃபிர்அவுன் கொதிக்கின்ற மணலில் அவர்களை நிர்வாணப்படுத்தி பாறாங் கற்களை அவர்களின் நெஞ்சிலே தூக்கி வைத்து சித்திரவதைப்படுத்தி மிக கொடுங்கோலான தண்டனையை ஆசியா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட தாயார் ஆற்றுல நைல் நதியில மிதக்க விட்ட பொழுது அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்த தாயார் ஆசியா நாயகி அலைஹிஸ்ஸலாம். வரலாற்றில் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் அந்த ஆசியா நாயகி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான் என்றும் அறிஞர்கள் இந்த வரலாற்றை சொல்லுகிறார்கள். நம்முடைய மூத்த ஆலிம்கள் ரமலானுடைய மாதத்திலே திருக்கல்யாணம் என்று ஒரு வரலாற்று நிகழ்விலே இவைகளை சொல்லி அதை ஒரு மகிழ்வாக பேசி வருவார்கள். இப்ப ஹதீஸ் எல்லாம் இல்ல ரமலான்ல. சரி, இந்த ஆசியா நாயகி அவர்களை விட முன்னர் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தான் மாஷிதா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மாஷிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஃபிர்அவுனுடைய பணிப்பெண்ணாக வேலை பணிபுரிகின்ற பெண்ணாக இருந்தார்கள். ஈமானை உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்தார்கள். நான் தான் ரப்பு என்று சொல்கிற ஃபிர்அவுனுடைய வீட்டுக்குள் அவனுக்கு எதிராக அல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு பெண்மணியாக மாஷிதா நாயகி இருந்தார்கள். அவர்களை அவர்களுடைய கணவன், அவர்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் இவர்கள் ஈமான் அல்லாவை ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி என்பதற்காக பெரிய ஒரு சட்டியிலே போட்டு ஒவ்வொரு பிள்ளைகளாக உருக்கி அந்த பிள்ளைகள் அத்தனையையும் ஃபிர்அவுன் கொலை செய்தான். கடைசியாக மாஷிதா நாயகியுடைய கையில ஒரு 10 மாத சிறிய கை குழந்தை மட்டும் மிச்சம். ஃபிர்அவுன் கேட்டான், மாஷிதாவே இப்பொழுது சொல், உண்ட முடிவு என்னன்னு கேட்டான். மாஷிதா நாயகி யோசிக்கிறாங்க, கணவனை இழந்தாச்சு, பிள்ளைகள் எல்லாம் இழந்தாச்சு, இருக்கிறது 10 மாத கை குழந்தை. இந்த பிள்ளையுடைய நிலைமையை பார்த்து என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 மாத குழந்தையை பேச வைத்தான். அந்த குழந்தை சொன்னது, உம்மா, இந்த உலகத்தில் நாம என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஈமான மட்டும் நம்ம விட்டு கொடுக்க வேணாம், நீங்க கொண்ட ஈமான்ல உறுதியா இருங்க. அந்த பச்சிலம் குழந்தை 10 மாத குழந்தை பேசியது. மாஷிதா நாயகி துணிந்தார்கள். அல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட அந்த ஈமானை இன்னும் உறுதி பெற்றார்கள். அவன் கொல்ல போகிறேன், உன்னையும் போட்டு உருக்க போகிறேன், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்ட பொழுது மாஷிதா நாயகி சொன்னார்கள், ஃபிர்அவுனே, கடைசியா எலும்பு மட்டும்தான் மிச்சம், எங்கட எல்லா பிள்ளைகளையும் நீ இதுவரைக்கும் உரிக்கிற என்ற பிள்ளைகள், இந்த பச்சிலம் குழந்தை என்ற கணவன் எல்லார எலும்பையும் ஒரு இடத்துல ஒரு குழிக்குள்ள போட்டு மூடிடு, அதை மட்டும் செய், எலும்புகளோடாவது நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார்கள் மாஷிதா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர். கடைசியாக ஃபிர்அவுன் அப்படியே செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு செல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியக்கின்ற அளவு ஒரு நறுமணம் வீசுகிறது. கேட்டார்கள், ஜிப்ரீலே, இது என்ன வாடை என்று கேட்டார்கள். இதுதான் ஈமானில் உறுதியாய் இருந்து ஃபிர்அவுனை எதிர்த்து எலும்புகள் கூட நொறுங்கி அடக்கம் செய்யப்பட்ட மாஷிதா நாயகியின் கபரில் இருந்து வருகிற நறுமணம் என்று சொன்னார்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை வருஷம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு இடையில எவ்வளவு எத்தனை 1000 வருஷங்கள். யோசித்து பாருங்கள். இந்த வரலாற்றை மிஅராஜுடைய வரலாற்றிலே அறிஞர்கள் சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இந்த உலகத்திலே ஒரு பெண்மணியால், வசதி உள்ள பெண்மணி ஃபிரௌன் விட்டு வேலைக்கு போறா இல்ல, நம்மட வீட்டு பொம்பளைங்களுக்கு அலுமாரி நிறைய உடுப்பு, பொட்டி நிறைய நகை, மாப்பிள்ளைய அக்கௌண்ட்ல சல்லி எல்லாம் இருக்குது, ஒன்றுதான் இல்லை, அல்லாஹ் அதை நிரப்பமாக தர வேண்டும். அதுதான் ஈமான். சரி, பொம்பளைகளுக்கு பிரச்சனை இல்லை, ஆம்பளைகள் அல்லாஹு தஆலா நீங்க சஹாபாக்களை போல பால் கறந்து யாருடைய தோட்டத்திலாவது வேலை செய்து கிடைக்கிற ஈத்தம்பழத்தை கொண்டு
நார் நாராக கிழித்து புள்ள குட்டி வளர்த்து அனுபவப்பட்டாக்கலாம் நாம இல்ல. ஒரு குடிச்சோருக்கும் வழி இல்லாம ஒரு முஸ்லிமும் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறான். ஆனால் மாஷிதா நாயகியுடைய ஈமான் நம்மளை விட்டு நழுவி போய் விடுகிறது. உலகத்துக்காக, துனியாவுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டா ஸலவாத்து சொல்லக்கூட மனசு இல்லாத அளவுக்கு தான் நம்மட மனம் இருக்குன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் நம்மட தொழுகையெல்லாம் மேராஜ் தான். நம்மட தொழுகையெல்லாம் கட்டாயம் மேராஜா வருமா? வராது. எனவே நம்முடைய நஃப்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 படித்தரங்களை தந்திருக்கிறான். அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்மஇன்னா, ராலியா, மர்லியா, காமிலா என்று 7 படித்தரங்களை அல்லாஹ் நம்முடைய நஃப்ஸுக்கு தந்திருக்கிறான். இந்த பாவமான நிலைகளை விட்டு மீண்டு அல்லாஹு தஆலா சாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களோட ரப்புடைய மன்னிப்பு தாராளமா இருக்கு, நீங்க வாங்க, விரைஞ்சு வாங்க, தாமதிக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற பொழுது 3 பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஒன்று, அந்த மிஅராஜுக்கு சென்ற பொழுது அல்லாஹ் கொடுத்ததுதான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத சகல அடியார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் மன்னிப்பேன் நாயகமே என்று வாக்குறுதி கொடுத்தான். இந்த மிஅராஜில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப மன்னிப்பை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். தொழுகை என்கின்ற மிஅராஜை தந்திருக்கிறான். நிறைவான அருள் பாக்கியங்களை தந்திருக்கிறான். பாருங்கள், அரபு உலகத்திலே நடக்கின்ற போர்களை பார்த்தால் நாம் எவ்வளவோ மேலாக அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கிறான். முஸ்லிம்களே முஸ்லிம்களோடு அடித்துக் கொண்டு சுட்டுக்கொண்டு கொன்று கொலை அடி புடி நாடு பிடிப்பது எவ்வளவு பிரச்சனை. அல்லாஹு தஆலா நமக்கு அதையெல்லாம் கடந்து நிறைவாக பரக்கத்தாக வாழ வைத்திருக்கிறான். ஆனால் புகாரிக்கு பயானுக்கு ஆக்கள் இல்லை, பள்ளியில தொழுகைக்கு ஆக்கள் இல்லை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ மனிதன் ரெடி இல்லை. சும்மா முடிஞ்சா பழைய சிலபஸுக்கு மனிதன் மாறக்கூடிய அளவுக்குத்தான் நாங்கள் பயான்களை, ஹுத்பா பிரசங்கங்களை கேட்கிறோம் என்றால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜில் கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட், கௌரவம் எந்த நபிக்கும் கொடுக்கல. பூமியில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேசுவதற்காக அழைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் செருப்பு போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபஹிலனா இலைக்க, மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செருப்பு ரெண்டையும் கலட்டி போட்டு வாங்கன்னு அல்லாஹ் தஆலா கூப்பிட்டான். இல்லையா? அப்படி அழைச்சனா இல்லையா? குர்ஆன்ல இருக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதணிகளை கலட்டாமலே அல்லாஹ் தஆலா அழைத்தான். கலட்டாமலே அழைச்சான். இதான் நாயகத்துக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் அல்லாஹ் காட்டக்கூடிய வித்தியாசங்கள். மட்டுமில்ல, நான் மிஅராஜுக்கு சென்ற பொழுது சொர்க்கத்திலே ஒரு செருப்பு சத்தத்தை என் காதுகளால் கேட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்? கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்பு சத்தத்தை என்றா சொன்னார்கள்? இல்லை. கோடீஸ்வரரும் தன்னுடைய மருமகனும் ஆகிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்பு சத்தத்தை என்றா சொன்னார்கள்? இல்லவே இல்லை. கருப்பு நிற நீக்ரோ இனத்தைச் சேர்ந்த, கருப்பு நிற இனத்தைச் சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு அடிமையாய் வாழ்ந்து உரிமை பெற்ற அந்த சஹாபியுடைய செருப்பு சப்தத்தை நான் சொர்க்கத்திலே கேட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான உம்மத்துக்களாக, அல்லாஹ்வுக்கு சொந்தமான அடியார்களாக இருப்போம் என்றிருந்தால் பெருமானாரின் பாதத்தில் சுமந்த செருப்புக்கு கொடுத்த கௌரவத்தையாவது அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய சந்நிதியிலோ சொர்க்கத்திலோ வழங்க மாட்டானா? எனவே மிஅராஜுக்கு சென்ற பொழுது சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகளையும் நரகத்திலே அதிகமாக பெண்களையும் கண்டேன் என்று எச்சரித்த இந்த மிஅராஜுடைய மாதத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பம் பிள்ளை குட்டிகளையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியார்களாக, அவருடைய ஏவல்களை எடுத்து விலக்கலை தவிர்ந்து வாழுகிற அடியார்களாக, தொழுகையில் மிஅராஜை உணரக்கூடிய அடியார்களாக, அம்மாரா என்கிற நஃப்ஸை விட்டு படித்தரங்களை கடந்து காமிலா என்கிற பரிபூரண நஃப்ஸை அடைந்தவர்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பம் பிள்ளை குட்டிகளையும்
எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நாயனே யா அல்லாஹ், ஐவேளை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்குவாயாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாக எங்களை ஆக்குவாயாக. ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கத்ரை அடைகிற பாக்கியத்தை எமக்கு வழங்குவாயாக. நாயனே யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. தொழுகையை பேணக்கூடிய, ஸலவாத்தை நிதம் ஓதக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول وهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: قلب المؤمن عرش الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم وغفرنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي وصف نفسه برحمتين: رحمة امتنانية فائضة منفجرة من الحضرة الرحمانية، ورحمة وجوبية أزلية نازلة من الحضرة الرحيمية. اللهم صل وسلم على سيدنا محمد مخزن كنز الوجود ومفتاح خزائن الجود وقبلة الواجد والموجود، سيدنا محمد وعلى آله وصحبه ذوي العزة والجود. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارحم ساداتنا سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن عشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم، وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البطول رضي الله تعالى عنها، وعن سبتي رسول سيد شباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعن أمي رسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وعن سائر أصحاب رسول الله وأزواجه وذريته أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ثبت أقدامنا وأقدام آبائنا وأمهاتنا وأقدام أهلنا وأقدام أزواجنا وأقدام أولادنا وأقدام ذرياتنا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة. اللهم ادفع عنا البلاء والغلاء والفحشاء والمنكر والجدب والقهط والوباء والدين والمرض والمحن والفتن ما ظهر منها ما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.
إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم ويزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.